ஹலோ மக்களே, நம்மளோட மகாநதி இன்னைக்கு எபிசோடு வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரியே வந்து நம்மளோட குட்டி காவேரி அதாவது அம்முவை வந்து காப்பாற்றிக்கிட்டாங்க. அதுக்கு முக்கியமாக ஹெல்ப் பண்ணது யாருன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி எபிசோடில் நான் பார்த்தது வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட விஜய் சித்தப்பா அவர் தாங்க சூப்பராக வந்து தெரிஞ்சவங்க மொழியத்தில் வந்து அழகாக ஃபோனில் பேசி அழகாக வந்து அந்த கார் இருக்கிற இடத்த வந்து ட்ரெஸ் பண்ணி அழகாக வந்து அந்த நம்ம குட்டி காவேரி அம்முவை காப்பாற்றுறதுக்கு அவர் தான் ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நாள் கழிச்சு எப்போவுமே வந்து விஜய்க்கு வந்து அவர் ஒரு நாள் நல்லது பண்ணது கிடையாது. இந்த விஷயத்தில் அவர் சூப்பராக வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு, நல்லது பண்ணியிருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது அவர் வந்து நல்ல மனுஷனாக மாறிட்டார், நல்லவங்களா அவரை காட்டுறாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. பரவாயில்ல, இருக்கட்டும், சூப்பராக இருக்கும். அது வந்து தெரியுமா, விஜய்க்கு வந்து சப்போர்ட்டிவாக ஆள் இல்லை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தது. அது வந்து இப்போ இந்த இடத்துல வந்து அவர் விஜய்க்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் அது ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு தான் எனக்குமே தோணுது. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு எபிசோடாக வந்து அமைஞ்சது. ஒருத்தவங்களா வந்து கஷ்டப்பட்டு ஒருத்தவங்களாம் வந்து ஒரு விஷயத்த பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். அதுக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லை அப்படின்னா அது பயங்கர கஷ்டம். ஆனால் வந்து இருந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்களே அப்படின்னா அது பயங்கரமாக இருக்கும் வலி. எல்லா பர்சனல் லைஃப்லையுமே கூட அது இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் வந்து நமக்கு ஹெல்ப்பாக வரும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது பயங்கர ஸ்ட்ராங் ஆகிடுவோம். நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து அது மாதிரி தான் எனக்கு இப்போ வந்து விஜய் சித்தப்பா பார்க்கும்போது எனக்கு வந்து தோணுச்சு, அவரோட ஹெல்ப்பு பயங்கரமாக இதில் வேலை செஞ்சுருக்கு அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா காரை வந்து ஒயிட் காரை கண்டுபிடிச்சது, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார் நம்பரை கண்டுபிடிச்சது, அப்புறமா வந்து போலீஸ் ஃபோன் போட்டு கேட்டது, அதுக்கப்புறமா வந்து ராகவ் இந்த இடத்துல கார் நிற்கிது, அந்த இடத்துல கார் நிற்கிது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சதுலேருந்து எல்லாமே வந்து நம்மளோட விஜய் சித்தப்பா பயங்கரமாக வந்து இந்த இடத்துல ஹெல்ப் பண்ணியிருக்காரு. 5 வருஷமாக அந்த குழந்தைய வந்து வளர்த்துருக்கார் இல்லையா, அந்த பாசம் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லணும்னு தோணுது. அந்தளவுக்கு ஒரு அழகான ஒரு விஷயமாக வந்து நடந்துருச்சு. காவேரிக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க. எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு பசுபதினு ஒருத்தர் இருந்தார், அவரோட பையன் பேர் கூட ராகவ் தான் அப்படின்னு. அது வந்து எனக்கு கொஞ்சம் எப்படி இருந்தது அப்படின்னா அதை பற்றி நம்ம அதில் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதை அடுத்த வீடியோவில் நான் வந்து கண்டிப்பாக டீட்டெயிலாக பேசணும் அப்படிங்கிறேன். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட விஜய் பயங்கர கோவத்தில் வந்து டென்ஷனில் இருக்கிறாருங்க. நிச்சயமாக இருக்க தான் செய்யும். பசுபதியோட பையன் ராகவ் தான் இந்த வேலையை பண்ணியிருக்கான் அப்படின்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ இதாக இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா எப்படி சொல்கிறது, அந்தளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு சுச்சுவேஷனில் வந்து நம்மளோட விஜய் வந்து இருக்கிறாரு. அது கண்டுபிடிச்சிட்டாங்க இன்றைக்கி ஒரு வழியாக வந்து குழந்தைய வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சதுக்கப்புறமா நீ ராகவ் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறதான். சித்தப்பாவுமே போய் சண்டை போடுறாரு பார்த்தீங்களா, அது சூப்பராக இருந்ததுங்க. எனக்கு முன்னாடியெல்லாம் கழுத்தை தேய்ச்சிக்கிட்டு அவர் என்ன பண்ணுவார்னா விஜய்க்கு எதிராக தான் வந்து நிற்பார். காவேரி ஃபேமிலிக்கு எதிராக நிற்கிறேன் அப்படிங்கிற பேரில் விஜய்க்கு எதிராக தான் எல்லா இடத்துலையுமே அவர் நின்றுருக்காரு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது இல்லை அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸ்பெஷலாக நம்ம வந்து ஏன் இதை எடுத்து பேசணும் சித்தப்பா பற்றி அப்படின்னா, நம்ம சீரியல் பார்த்ததுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி எபிசோடில் வந்து அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம விஜய் காவேரிக்கு குட்டி காவேரிக்கு அதாவது அம்முக்கு 3 பேருக்குமே வந்து அவர் சப்போர்ட்டிவாக இருந்தார் அப்படிங்கிறதான். என்ன மக்களே சொல்கிறீங்க? கண்டிப்பாக நீங்களும் அதை பார்த்துருப்பீங்க. உங்கள் கருத்துக்களை கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள். நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் நம்பிக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அவ்வளோ அழகான ஒரு எபிசோடு. நம்ம எதிர்பார்த்த மாதிரி காவேரியை வந்து காப்பாற்றிட்டாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க. ராகவ எடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது இருக்குது. அப்கமிங்கில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை நம்ம 1 by 1 வந்து பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேசணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்க. கண்டிப்பாக அந்த வீடியோவும் பார்த்து எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்கள்.